வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாவட்ட வாரியாக அலுவலக உதவியாளர் வேலையை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது, உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் சொந்த மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலையை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய மாவட்ட வாரியாக வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்போட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் பேண்ட் அது கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெஸ் நோட்டீஸில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குறைதீர் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை அறிவிச்சிருக்காங்க. அலுவலக உதவியாளர் வேலை. சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம் கண்டிப்பாக நீங்கள் ஒட்டி ஆகணும். உங்களுடைய பெயர், உங்களுடைய பாலினம், மேலே ஃபீமேல், நீங்கள் எந்த கேண்டிடேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு தகப்பனாரின் பெயர், கணவன் பெயர் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய வயது, சரிங்களா, பிறந்த தேதி அண்டு தேசிய இனம், மதம் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வித் இந்த சர்டிஃபிகேட்டோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ப்ரூஃபோட நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சான்றிதழை நீங்கள் குறிப்பிட்டு காட்டலாம். உங்களுடைய முகவரி, அதாவது விண்ணப்பிக்கும் பதவி, நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, அலுவலக உதவியாளர் வேலை அப்படின்றத நீங்கள் அதில் நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இவங்க டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டுநர் உரிமை பெற்ற தகுதிகள் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரிமினல் கேஸோ அல்லது எஃப்ஐஆரையோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், சரிங்களா, எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க மேலே கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான், என்னுடைய ஒரிஜினல் இந்த உண்மையான அட்ரஸ் தான் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்புக்கொண்டு நீங்கள் இந்த கையெழுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். டிக்ளரேஷனில் எல்லாமே படிச்சுட்டு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்த விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ், வயது வரம்பு சான்றிதழ் அண்ட் முகவரிக்கான சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், இந்த ஆவணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா இணைக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பதவி, அதாவது பதிவு தகவல் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த பதவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைக்காக மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான வேகன்சி என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா விவரத்தையும் பார்க்கலாம். இப்போ அலுவலக உதவியாளர் வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயசாவது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லிமிட்டை அவங்க கொடுக்கல. மினிமம் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான படிவத்தில் மட்டும்தான் நீங்கள் பூர்த்தி செய்து, அதாவது A4 ஷீட்டில் தான் நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் நீங்கள் அந்த பசை இருக்கு இல்லைங்களா, அந்த கம்மில் தான் நீங்கள் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பின் அடிச்சியோ அல்லது நீங்கள் பின் மூலியமாவோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சான்றிதழில் பார்த்தீங்கன்னா
தேவையான சான்றிதழ் மட்டும்தான் நீங்கள் வந்து இணைக்க வேண்டும். மற்ற சான்றிதழ் இவங்க கேட்காத சான்றிதழை ஏதாவது இணைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன டாக்குமெண்ட்டை வந்து கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து அதோடைய இவங்க அது கூட வந்து இணைச்சி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்புகிற போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 50 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து இருக்கும். சரிங்களா, அந்த 50 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி அந்த போஸ்ட்டு கவர் மேலே நீங்கள் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா 23/5/2025 அன்னைக்கு ஈவினிங் 5:30 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கையிற்கு விண்ணப்பம் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த டைமு இந்த டேட்டுக்குள்ளே அந்த விண்ணப்பம் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வர்ற அந்த டைமுக்கு மேலே வர்ற அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த காலி பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்றத இவங்க குறிப்பிட்டு வந்து சொல்லலை. அண்டு இந்த ஜாபுக்கு இந்த கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸில் தான் சரிங்களா சேர வேண்டிய விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சேர வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா அதாவது ரிஜிஸ்டர் தபால் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் அதாவது தவறான தகவல் கொண்டுள்ள விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழுக்கான நகல் அண்ட் உங்களுடைய புகைப்படம் அண்டு ஓட்டுநர் உரிமைக்கான இந்த டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸ், வாக்காளர் அட்டை ஜெராக்ஸ் அண்டு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேதியும் அண்ட் நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிட்டு அனுப்புங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலியமாகவோ அல்லது இந்த வெப்சைட் அதாவது திருவாரூர் வெப்சைட் மூலியமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வெப்சைட்டில் வந்து எங்கே நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் எந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலியமாகவோ அல்லது ப்ரெஸ் ரிலீஸ் மூலியமாகவோ உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பை வந்து அறிவிக்க போகிறாங்க. அதனால் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி நம்ம உடனுக்குடனே அப்டேட் வந்து பண்ணிடுவோம். ஸோ கைஸ் 10th +2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 8th படித்தவங்களுக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பு அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் தேங்க்யூ.